பணத்துக்காக ஆசைப்பட்டு பல நூறு வருஷம் பழமையான ஒரு கல்லறையை தோண்டி எடுக்கக்கூடிய கல்லறை நிபுணர்கள் அதை தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அது எல்லாத்துக்கும் மேல அதுக்குள்ள இருந்து மனுஷனாவும் இல்லாம மிருகமாவும் இல்லாம ஒரு வித்தியாசமான மிருகத்தனமான மனுஷன் வெளியே வர்றான். வெளியே வந்தவன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பன்றிகள் மாதிரியான விலங்குகளையும் மனிதர்களையும் ஈவு இறக்கமே இல்லாம கொலை பண்ணிட்டு இருக்கான். கடைசியில அழிக்கவே முடியாத அந்த அரக்கனை எப்படி அழிச்சாங்கிற கதையை சொன்னதுதான் இந்த ஸ்டோரி. இது 2024 கொரியால ரிலீஸ் ஆன எக்ஸுமாங்கிற ஒரு தரமான மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் மூவி தான். அதனால மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் டிஜே. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கத காட்டுறாங்க. அவங்க கொரியால இருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்துமே இந்த நாட்டுக்கு வர சொல்லியிருப்பார்ல, அவரை பத்தி இந்த காரை ஓடிட்டு இருக்க டிரைவர் பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க பாஸ் ஒரு பெரிய பணக்காரரு, அவர் ஒரு பரம்பரை பணக்காரரு, பணத்திலேயே கொளுத்து போனவர் கூட சொல்லலாம். அவரோட பாஸை பத்தி பெருமை அடிச்சுக்கிட்டே வராரு. இப்படியே பேசிக்கிட்டே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. அங்க இவங்களை இன்வைட் பண்ண அந்த பாஸோட பொண்டாட்டி, இவங்களெல்லாம் எதுக்கு வர சொல்றீங்க, இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா, என்னமோ பண்ணுங்கிற மாதிரி அந்த டிரைவர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க எதுக்கு இப்படி திட்டுறாங்கன்னு அந்த இடத்துல நம்மளுக்கு புரியாது. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் புரியும். அங்க ஒரு குழந்தைய ரொம்பவே சிவியரான கண்டிஷன்ல இருக்கும் போல நிறைய டியூப் எல்லாம் மாட்டி விட்டு வச்சிருக்காங்க. அது அந்த பாஸோட குழந்தை தான். அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைனா, அந்த குழந்தை பாலும் குடிக்க மாட்டேங்குது, அமைதியாவும் இருக்க மாட்டேங்குது, 24 மணி நேரமா அழுதுகிட்டே இருக்குது. அதனாலதான் அதுக்கு மயக்க மருந்தை கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி டியூப் வழியா உள்ள செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிச்சிருக்காங்க. அதுலயும் சரியாகாததுனால தான் நம்ம ஹீரோயினை இன்வைட் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை பண்ணக்கூடிய பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருக்க சாமியார் மாதிரியே தான். அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே ஹீரோயின் வெளியே போக சொல்றா. அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பொம்மையை எடுத்து அந்த குழந்தை மேல வச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ தான் ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த அப்பாவி குழந்தையோட உடம்புல உனக்கு என்ன வேலை, நீ யாருன்னு வெளியே வந்து காட்டு, உனக்கு தேவையானதை நாங்க கொடுக்குறோம். இந்த அப்பாவி குழந்தையை காயப்படுத்துறதால உனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்ல, நாங்க உனக்கு விடுதலை கொடுத்து மறுவாழ்வு எடுக்க வைக்கிறோங்கிற மாதிரிலாம் ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ரெஸ்பான்ஸே இல்ல. அப்படியே அந்த குழந்தை தூங்கிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த குழந்தையோட கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறா. அப்புறம் வெளியே இருக்க எல்லாத்தையுமே உள்ள வர சொல்றா. இந்த கண்டிஷன் இந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, இந்த குழந்தையோட அப்பாவுக்கு இருக்குது, இந்த குழந்தையோட தாத்தாவுக்கு இருக்குது. ஏன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் வாரிசு எல்லாத்துக்குமே இந்த கண்டிஷன் இருக்குதானே சொல்றா. அவ சொன்னது உண்மைதான் போல. அங்க இருக்க எல்லாருமே திகைச்சு போறானுங்க. அடுத்து இந்த இடத்த விட்டு அந்த குழந்தையோட அப்பாவான அந்த பாச தேடி போயிட்டு இருக்கானுங்க. போற வழியில சில விஷயங்களை ஹீரோயின் மனசுக்குள்ளே பேசுற மாதிரி நம்மளுக்கு கேக்குது. அதுல அவ என்ன சொல்றானா, நம்ம எல்லாருமே வெளிச்சத்துல தான் வாழ்றோம், பெரும்பாலும் கண்ணால பாக்குறதையும் கையால தொடுறதையும் தான் நம்புவோம். ஆனா ஆன்மாக்களோட உலகமே வேற, அதுங்க இருட்டுல தான் வாழுது. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பேய்கள் பேராசப்பட்டு வெளிச்சத்தை பார்க்கணும்னு விரும்புச்சுன்னா இப்படிதான் மனித உடல்களை தேர்ந்தெடுக்கும். அந்த சமயத்துல அந்த பேய்களை விரட்டுறதுக்காக மக்கள் எங்களை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு அவளோட ஜாபை பத்தி அவ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறா. ஒரு வழியா அந்த பாஸோட வீட்டுக்கு வந்துடுறானுங்க. அவன் என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எங்க அண்ணனுக்கு தான் இருந்துச்சு, அதனால நாங்க போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். ஆனா அவன் அங்க தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் எனக்கு வந்துச்சு. என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது. நைட்ல யாரோ என் காதுல வந்து கத்துற மாதிரி இருக்கும், என் குரலையை போட்டு நெருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப என் குழந்தைக்கு இதே நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின், உங்க குடும்பத்துல முதல் குழந்தையோட ரத்தம் பாவப்பட்டு இருக்குது. நான் இங்க வந்த உடனே ஒரு வித்தியாசமான நிழலை பார்த்தேன். ஏன் கணிப்பு படி அது உங்க தாத்தாவோட நிழல் தான். உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க முன்னோர்கள் உங்க மேல கோபமா இருக்காங்கன்னு சொல்றா. அப்படியா, இப்ப இதை சரி பண்றதுக்கு நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லி பாஸ் கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், எங்களால இதை தனியா பண்ண முடியாது, எங்களுக்கு ஒரு டீம் தேவை, அதனால இதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்லி பணத்துக்கு அடி போடுறா. அந்த பாஸும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அங்கே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் கிம் அண்ட் போங்கிற ரெண்டு பேர்த்த காட்டுறாங்க. அவங்க ஒரு சபை பெட்டியை புதைக்க போறாங்க. ஏன்னா நம்ம கிம் எந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னா, சப்போஸ் இறந்து போன முன்னோர்களோட ஆன்மாவால ஒரு ஃபேமிலிக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருந்தா அவங்க நம்ம கிம்மை தேடி வருவாங்க. நம்ம கிம் இறந்து போன அந்த பாடியோட சபை பெட்டியை தோண்டி எடுத்து வேற ஒரு நல்ல இடத்துல புதைப்பாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வாஸ்து சாஸ்திரப்படி நல்லா அமைஞ்சிருக்க இடத்துல புதைச்சு அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு. இதை தான் ஒரு பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ஃபேமிலியோட முன்னோர்களோட பாடியை வேற இடத்துல இருந்து தோண்டி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல புதைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சபை பெட்டியை ஓபன் பண்ணி கடைசியா ஒரு தடவை உள்ள எலும்புகள்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண போறாங்க. இந்த சமயத்துல மொத்த ஃபேமிலியும் அந்த குழியை எட்டி பாக்குது. உடனே போ, உங்க பாட்டி எந்திரிச்சு நிக்கவா போறாங்க, இல்ல அதை நீங்க பார்க்க போறீங்களான்னு சொல்லி கேட்க, ஓ சாரின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் பின்வாங்கிடுறாங்க. அடுத்தவங்க போட உடனே பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ள இருக்க மெட்டல் ஐட்டத்தெல்லாம் எடுத்து வெளியே ஏறிறான். அதுல தங்கமும் இருக்குது. இதெல்லாம் உள்ள போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு நல்ல மாதிரியே பேசிக்கிட்டே அந்த தங்கத்தை எடுத்து பாக்கெட்ல சொருகுறான். இதுக்கு தான் அவங்கள விரட்டி இருப்பான் போல. அடுத்து அந்த பாடியை பறிச்சுட்டு நம்ம கிம் அந்த குடும்ப தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இடம் வாஸ்து சாஸ்திரப்படி நல்லா அமைஞ்சிருக்குது. இங்க நான் உங்களுடைய முன்னோர்களை தோண்டி எடுத்துட்டு வந்து புதைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிசினஸ்லாம் நல்லா போகுதா, ஃபேமிலில எல்லாருமே நல்லா இருக்காங்களா, ஆன்மாக்களால எந்த தொந்தரவும் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு.
சொல்றாரு. அதுக்கு அந்த குடும்ப தலைவர் பிசினஸ்லாம் நல்லா போகுது, எங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல, ஆன்மாக்களால எந்த தொந்தரவும் இல்ல, ஆனா எங்க பசங்களோட கனவுல மட்டும் அப்பப்ப எங்க பாட்டி வந்து போயிட்டு இருக்காங்க, ஏன் என் மனைவியோட கனவுல என் கனவுல கூட வர்றாங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே கிம் சைலண்ட் ஆயிடுறாரு. இன்னொரு பாட்டியோட உடம்ப புதைக்கிறதுக்கு முன்னாடி அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கும் வந்துடுறாரு. எல்லாத்தையும் கரெக்டா அசம்பிள் பண்ணிட்டியான்னு சொல்லி போ கிட்ட கேக்குறாரு. போவும் ஆமான்னு சொல்ல நம்ம கிம் ஒத்துக்க மாட்டாரு. பாட்டியோட பல்ல மட்டும் காணா, அதை யாரோ எடுத்திருக்கீங்க, அவங்க பாட்டியோட பல்ல திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அங்க இருக்க எல்லாருமே முணுமுணுத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி இருந்த இந்த பாட்டியோட பேரை மட்டும் அமைதியா கண் கலங்கிட்டு நிக்கிறான். குடும்ப தலைவரும் நீதான் அந்த பல்ல எடுத்தியான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் பாட்டியோட ஞாபகார்த்தமா என்கிட்ட எதுவுமே இல்ல, அவங்களோட துணிமணிகளையும் எடுத்துட்டீங்க, அவங்களோட பொருட்களையும் இதுக்குள்ளேயே போட்டு புதைக்க போறீங்க, அவங்க போட்டோ கூட என்கிட்ட இல்ல, அதனாலதான் அவங்க ஞாபகார்த்தமா இந்த பல்ல எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்றான். கிம் அதை கொடுத்துட்டு பாட்டிக்கிட்டே நம்ம திரும்ப கொடுத்தாகணும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த பையன் ஒத்துக்கவே மாட்டான். என் பாட்டியை நான் எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறது, அவங்களோட ஞாபகார்த்தமா என்கிட்ட ஒரு பொருளும் இல்ல, இது எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். உடனே கிம் பக்கத்துல வந்து கண்ணா உன் பாட்டி எங்கேயுமே போல, எப்போதுமே உன் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆறுதலை சொல்லி எப்படியா அவனை சம்மதிக்க வச்சிடறாங்க. அங்க இருக்க எல்லாருமே இவனை பார்த்து ஃபீல் ஆயிடுறாங்க. அந்த பாட்டியோட ஞாபகம் வந்து எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை பதைச்சிட்டு கிம் அவரோட நம்பிக்கையை சொல்றாரு. அவர் என்ன நம்புறாருன்னா மனிதர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் மண்ணில் புதைக்கப்படுறாங்க, மண்ணோட மண்ணாவும் ஆயிடுறாங்க, திரும்பவும் அந்த மண்ணில் பட்டு வர்ற தண்ணியை நம்ம குடிக்கிறதாலையும் அந்த மண்ணில் விளைஞ்ச பொருட்களை நம்ம சாப்பிட்றதாலையும் நமக்குள்ள இருந்து இறந்து போனவங்க மறுபடியும் மறுபிறவி எடுக்கிறாங்க அப்படின்னு அவர் நம்புறாரா. அடுத்து அங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கோவும் கிம்மும் சமைச்சு நல்லா வயிறார சாப்பிட்டுக்கிட்டே கதை பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து சேர்றாங்க. அடடே உங்களை பார்த்தே பல வருஷம் ஆச்சு, கடைசியா 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி எல்லாருமே சந்தோஷமா வெல்கம் பண்ணிக்கிறாங்க. கோ ஹீரோ பார்த்து ஆளே மாறி போயிட்ட, ஒரு மாதிரி ஸ்டைலா சுத்திட்டு இருக்கேன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா ஆமா பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப அதிகமா சுத்தி வருதுங்க, இவன் சீனை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி அவ கலாய்ச்சி விடுறா. அதெல்லாம் சரி வந்த விஷயத்த முதல்ல சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோயின் நாங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோம், அதுக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கிம் இருந்துகிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருதுன்னு சொல்றாரு. கோ என்ன பணத்தோட ஸ்மெல்லான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு கிம்மும் ஆமான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஹீரோயின் நான் உங்கள்ட்ட மறைக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆமா நாங்க ஒரு பெரிய டீல பிடிச்சிருக்கோம், அமெரிக்காவுல கிளைண்ட் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவரோட குடும்பத்துல ஒரு ஆவி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது, அதனால அவரோட தாத்தாவோட கல்லறையை தோண்டி வேற இடத்துல போய் புதைக்க போறோம், இதுக்கு மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பணம் தரும்னு சொல்லி சொல்ல அவங்களும் பணத்துக்காக ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ராயல் ஃபேமிலியில இருக்க அந்த பாஸோட அப்பாவை காட்டுறானுங்க. அவருக்கு கை கால் விளங்காம போயிருச்சு, வீல் சேர்லயே உட்கார்ந்துருக்காரு. பாஸோட அம்மா நீ உங்க தாத்தாவோட கல்லறையை கண்டிப்பா தோண்டிதான் எடுக்க போறியா, அவரை புதைச்சு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, இதுக்கு கண்டிப்பா உங்க அத்தைக்காரி ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ் என்ன சொல்றான்னா எனக்கு யாரோட பர்மிஷனும் தேவை கிடையாது, நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு சொல்றான். அம்மா நம்ம பேசாம அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்லே வச்சு பார்க்கலாம், அதுதான் சரியான முடிவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம பாஸ் கடந்த காலத்தை நினைச்சு பாக்குறாரு. என்ன இருக்கும்னா இவர் ஏற்கனவே பல ஹாஸ்பிட்டல் அந்த குழந்தைய வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காரு, ஆனா எங்கேயுமே சரிப்பட்டு வரல, கடைசியில வேற வழியே இல்லாம தான் இந்த கல்லறை தோன்ற முடிவுக்கே வந்திருக்காரு. இந்த பக்கம் கிம்மும் கோவும் கொரியால இருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்துட்டு இருக்காங்க. கிம்மோட பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிருச்சா, அவங்க ஒரு ஏர் ஹோஸ்டஸா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால பொண்ணோட கல்யாணத்துக்கு போதுமான பணத்தை சேர்க்கறதுக்காக தான் நாடு விட்டு நாடு வந்து கூட இந்த வேலையை செய்யறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அமெரிக்காவுக்கு வந்து அந்த பாஸையும் பாக்குறாங்க. கிம் அந்த பாஸ் கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்ன சபப்பட்டியை மாத்தி புதைச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க, நான் எப்படி உங்களை நம்புறதுன்னு சொல்லி அந்த பாஸ் கேக்குறாரு. கிம் உடனே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க, நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லி கிளம்ப பாக்குறாரு. ஒரு நிமிஷம் நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல, நீங்க எனக்கு 2 ப்ராமிஸ் பண்ணி தரணும்னு சொல்லி கேக்குறாரு. என்ன ப்ராமிஸ்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அந்த காஃபின் பாக்ஸை ஓப்பனே பண்ணக்கூடாதான், ரெண்டாவது இவங்க தோண்டி எடுக்கிறத யார்கிட்டையும் சொல்லக்கூடாதான். அதுக்கு கிம் நாங்க கவர்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பணத்தையே தோண்டி எடுப்போம், தோண்டி எடுத்த பணத்தோட பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ள எலும்பெல்லாம் கரெக்டா இருக்கா, அது என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணி தான் என்ன பிரச்சனைனே கண்டுபிடிப்போம், நீங்க ஏன் இப்படிலாம் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த பாஸ் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, ஒண்ணு அதை நீங்க புதைங்க இல்ல எரிங்க, ஆனா அதை ஓபன் பண்ணக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கிம்மால இதை மறுத்து எதுவும் பேச முடியல, அதனால ஃபர்ஸ்ட் நான் அந்த பணத்தை புதைச்சிருக்க இடத்த பார்க்கணும்னு சொல்றாரு. பாஸ் வந்து இடத்துக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. போற வழியில ஒரு புத்த டெம்பிள் இருக்கிறத கிம் நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நெஞ்ச தூரத்துல புதைச்சு வச்சிருப்பானுங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய மலையில ஏறிட்டு இருக்கானுங்க. அவ்வளவு பெரிய மலையில மேல ஏறினதுக்கு அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் தூரம் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அந்த காட்டுல நிறைய நரிகளும் இருக்குது. எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. இவ்வளவு பெரிய மலைக்கு மேல அந்த ஒத்த பணத்தை மட்டும் தனியா புதைச்சு வச்சிருக்கானுங்க. இதை பார்த்த உடனே கிம் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த சபக்குழி மேலேயே ஏறி நின்னுக்கிட்டு அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அந்த கல்லறையில ஏதாச்சும் பேர் இருக்குமான்னு பார்த்தா அந்த கல்லறையில பேரும் இல்ல, அதுக்கு பதிலா வேற ஏதோ தான் எழுதியிருக்கு.
இருக்குது. உடனே கிம் பாஸ் கிட்ட வந்து இந்த இடத்த உங்களுக்கு யார் புதைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தான்னு சொல்லி கேக்குறாரு. அந்த காலகட்டத்துல பிரபலமா இருந்த கிசுனேங்கிற ஒரு மாங்கு தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தாருன்னு சொல்ல, என்னது மாங்கா? அப்புறம் இந்த கல்லறை மேல நீங்க ஏன் பேரை கூட எழுதி வைக்கலன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒருவேளை இது ராஜ கல்லறைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நிறைய கொள்ளக்காரங்க அதை வந்து தோண்டி எடுப்பானுங்க, அதனாலதான் நாங்க பேரே பொறிக்கலன்னு சொல்றான். இந்த பதில் எதுவுமே அவருக்கு திருப்தியாவே இல்ல. அதனால அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாஸ் கிட்ட வந்து இந்த வேலை என்னால பண்ண முடியாது, நீங்க வேற ஆளை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறாரு. இந்த இடமே சரியில்லை, இதுல மட்டும் நம்ம கைய வச்சோம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குது, நான் இதை பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு பாஸ் மறுபடியும் கிம்ம கூப்பிட்டு சமாதானப்படுத்த முயற்சி பண்றான். இதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் 2 தடவை பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, ஆனா அது 2மே அபார்ட் ஆயிருச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, தயவு செஞ்சு என் குழந்தையை காப்பாத்துங்க, உங்களால என் குழந்தையை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி கேட்கிறான். கிம் பேரே தெரியாத ஒரு பணத்தை எடுத்து நான் எப்படி இன்னொரு இடத்துல புதைக்கிறது, இந்த மாதிரி ஒரு இடத்துல எவனுமே நிச்சயமா புதைக்க மாட்டான், இதுல கை வைக்கிறது எனக்கு நானே குழியை தோண்டிக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு சடங்கு பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த பாடி எடுக்கலாம், எதுவும் ஆகாதுன்னு சொல்ல கிம் இதுக்கு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்றானுங்க. இறந்து போன 5 பன்னிகளை வரிசையா படுக்க வச்சு ஒரு குறிப்பிட்ட ராசியை சேர்ந்த 5 வெட்டியான்களை வர வச்சு அவங்களோட முடியை வெட்டி அந்த பன்னியோட வாய்க்குள்ள திணிச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மண்ணில் இருக்க தீய சக்தி எல்லாம் இந்த பன்னிக்குள்ள வந்து சேருமா. இந்த பன்னியில் இருக்க தீய சக்தியை நம்ம ஹீரோயின் அடிச்சு விரட்டுவாளாம். அதே நேரத்துல அந்த வெட்டியான்கள்லாம் குழியையும் தோண்ட ஆரம்பிச்சிருவாங்களாம். இதுதான் பிளானே. இப்ப பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க, மந்திரத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோ தான் அந்த மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருக்கான். மேல தளத்தோட பூஜை ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா கையில கத்தியோட. இதை பாக்குறதுக்கு அந்த பாஸோட அத்தை கொண்டு மொத்த ஃபேமிலியும் வந்து சேர்ந்திருக்கானுங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வித்தியாசமா இந்த ரிச்சுவலை பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆட்டமெல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பன்னியை ஒரு வெட்டி ஆரம்பிக்கலான்னு சொல்ல அந்த 5 வெட்டியான்களும் குழியை தோண்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரத்தத்தை குடிக்கிறா, மாத்தி அந்த 5 பன்னிகளையும் வெட்டி விசிறிக்கிட்டு கிடக்குறா. இவங்க மாங்கன்னு அந்த குழியை தோண்டிட்டு இருக்கானுங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த பெட்டியும் சிக்கிருச்சு. அதை வெளியே எடுத்து நல்லபடியா கார்லயும் ஏத்திடுறானுங்க. அந்த காரை கோதான் ஓட்டுறான். கிம் அவங்க கிட்டத்துல போய் அதுக்குள்ள ஒரு அமைதியே இல்லாத ஆத்மா படுத்து கிடக்குது, தயவு செஞ்சு பத்திரமா கொண்டு போன்னு சொல்ல நம்ம ஊர் பிரசிடென்டோட பணத்தையும் நான் தான் புதைப்பேன், இதெல்லாம் பெரிய விஷயமாங்கிற மாதிரி சாதாரணமா எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு வெட்டியா மட்டும் அந்த இடத்துல ஏதாச்சும் புதையில கிடைக்குமா இல்ல ஏதாச்சும் கோல்டுனாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த பெட்டி கிட்ட மறுபடியும் தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாருமே மேல வர சொல்றானுங்க, அவன் கேட்கவே மாட்டான். அந்த இடத்த தோண்டிக்கிட்டே கிடக்குறான். அப்போ ஒரு ரெட் கலர்ல வித்தியாசமான பாம்பு வெளியே வருது. புதையில எதுவுமே கிடைக்காத விரக்தியில அந்த பாம்பை பிடிச்சி 2 துண்டா வெட்டி விட்டுறான். அவன் வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பாம்போட தலை மட்டும் மனித வடிவத்துல இருந்திருக்குது. அது காட்டு கத்தா கத்துது. அவ்வளவுதான். அந்த சத்தம் கேட்ட உடனே வானம் இருட ஆரம்பிக்குது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குதுன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிறானுங்க. மழை வரப்போகுது போல. மழைய வந்துருது. கிம் கோவ நிப்பாட்டி இந்த ஆத்மாவை இன்னைக்கு எரிக்க முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பாஸ் கிட்ட வந்து விஷயத்த சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி மழை பெய்யும் போது அந்த பாடியை எரிச்சா அந்த ஆத்மாவுக்கு புண்ணியமும் கிடைக்காதான், மறுபிறவியும் எடுக்காதான். சோ பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிடலாம், நாளைக்கு காலையில எரிச்சுக்கலாம்னு சொல்ல அதுக்கு பாஸ் நம்ம தான் யாருக்கும் தெரியாம இதை பண்ணிக்கிட்டு இருக்கமே, ஹாஸ்பிட்டல்ல வச்சா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கோவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியும், அங்க போய் வச்சிடலாம், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த ப்ளூ கலர் ஜர்க்கின் போட்டிருக்கால இவன் தான் இந்த இடத்துக்கு ஓனர். இந்த இடத்துல தான் அந்த சவ பெட்டி வைக்க போறாங்க. அவங்கிட்ட கோ நிறைய காசை கொடுக்குறாரு. அதுக்காக எனக்கு இந்த காசெல்லாம் வேணான்னு சொல்றான். அடப்பாவி நீ என்ன அவ்வளவு நல்லவனா, இந்த பணத்தை பொடின்னு சொல்லி கோ அவன் கையிலேயே பணத்தை வச்சு விட்டாரு. இந்த பக்கம் பாஸோட அத்தை நீங்க எரிக்கிறத தள்ளி போட போறீங்களா, இவங்க மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை, இப்பயும் டைம் இருக்குது, பேசாம நம்ம ஃபேமிலியை புதைப்போம்ல, அந்த இடத்துல போய் இந்த பாடியை புதைச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான், எரிச்சுதான் ஆகணும்னு சொல்லிடுறான். அந்த சவப்பெட்டி மேல இருக்க டஸ்ட்ல கோ கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. கிம் கிட்டத்துல வந்து எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கிம் போனதுக்கு அப்புறம் இந்த இடத்தோட ஓனர் வந்து அந்த இடத்துல டெம்பரேச்சரை கம்மி பண்ணி வைக்கிறாரு. பக்கத்துல ஒரு நல்ல நூடுல்ஸ் கடை இருக்குது, அங்க போய் சாப்பிட்டுவான்னு சொல்லி அந்த இடத்துக்காரன் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். கோவுக்கும் பசிக்கும் போல, அதனால அந்த இடத்த விட்டு போறான். இவன் ஏன் நம்மள போ சொல்லிக்கிட்டே இருக்கான்னு கோ புலம்பிக்கிட்டே போறாரு. இதுக்கப்புறம் தான் விஷயமே புரியுது. கோ போகும்போது இந்த ப்ளூ சட்டக்காரனும் போற மாதிரி போயிட்டு திரும்ப அவர் போனதுக்கு அப்புறம் அந்த கல்லறை இருக்கக்கூடிய ரூம்குள்ள போய் அதை ஓபன் பண்ணி தங்க வயிறு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்க போறான். இந்த பக்கம் கிம் அந்த மலையில ஏறதுக்கு முன்னாடி கீழே ஒரு புத்த டெம்பிளை பார்த்தாருல, அந்த இடத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா அந்த சபை பெட்டியை புதைக்கிறதுக்கு இடம் காட்டினது கிசுனேங்கிற ஒரு மாங்கு தான் சொல்லி அந்த பாஸ் சொன்னால, அதான் அந்த மாங்க பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலான்னு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்காரு. இவர்கிட்ட அந்த கிசுனேங்கிற மாங்க பத்தி கிம் கேக்குறாரு. அதுக்கு அந்த மனுஷன் இந்த இடம் 100 வருஷம் பழமையானது, ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த மாங்க பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றாரு. ஆமா இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லி பதிலுக்கு அவர் கேக்குறாரு. அதுக்கு நம்ம கிம் அது வேற ஒண்ணு இல்ல, அந்த மலை மேல ஒரு கல்லறை இருந்துச்சு, அந்த கல்லறை அந்த இடத்துல புதைக்க சொன்னது கிசுனேங்கிற ஒரு
மாங்கு தானா, அதனாலதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே அந்த மனுஷன் அந்த மாங்க பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா அந்த கல்லறையை பத்தி ஒரு சில வதந்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. என்ன வதந்திகள்னு கிம் கேட்க, அந்த கல்லறையில ஏகப்பட்ட பொக்கிஷம் இருக்கிறதா ஒரு பெரிய வதந்தி இருக்குது, அதனால நிறைய திருடங்க அந்த இடத்துக்கு திருட போவாங்க. காரணம் அது ஜப்பானை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளரோட கல்லறை, அதனாலதான் அந்த இடத்துக்கு போவானுங்க. அவங்க கொண்டு போன ஆயுதங்கள் கூட என்கிட்ட நிறைய இருக்குது, ஏன்னா அங்க போனவங்க யாருமே திரும்ப வந்ததில்லை. ஒரு சிலர் மட்டும் அந்த கல்லறையை தேடி பக்கத்துல இருக்க நார்த் கொரியாவுக்கு போயிருவாங்களே தவிர இதுவரைக்கும் அந்த கல்லறையை யாருமே தொட்டது கிடையாது. அதெல்லாம் சரி, நீங்க எதுக்கு அந்த கல்லறையை பத்தி கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்க, அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு காலையில தான் அந்த கல்லறையை நான் தோண்டி எடுத்தேன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவரு அப்படின்னா அதுக்குள்ள புதையல் இருந்துச்சான்னு சொல்லி நக்கலா கேட்கிறாரு. இந்த பக்கம் அந்த ப்ளூ சட்டை போட்டவன் அந்த பெட்டியை ஓபன் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இதே இடத்துக்கு வந்து இதை பாத்துடுறாங்க. டே என்னடா பண்ற அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவன் திறந்தே முடிச்சிட்டான். அதுக்குள்ள இருந்து ஆவி வெளியே வந்து நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணி போகுது. அவன் மயக்கமே போட்டுறான். இவங்களை பார்த்த உடனே அந்த சபை பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு கூட பார்க்காம அந்த ப்ளூ சட்டை போட்டவன் தலை வெறிக்க ஓடுறான். உடனே விஷயத்தை போன் பண்ணி கிம் கிட்ட சொல்லிடுறாங்க. அவனுக்கு அவ்வளவு காசு கொடுத்து நாய் அந்த பெட்டி மேல கை வச்சிருக்கு பாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புலம்பிக்கிட்டே வராரு. இங்க வந்து பார்த்தா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கா. உனக்கு ஒன்னும் ஆகலைன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் ஒன்னும் ஆகலைன்னு சொல்றா, ஆனா அவ மூக்குல இருந்து ரத்தமா ஒழுகுது. அவ அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கா. கிம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் அதுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான ஆன்மா வந்துச்சு, அது ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லி கிம் கிட்ட சொல்லிடுறா. அங்கே சீனை கட் பண்ணா அந்த தாத்தாவோட ஆன்மா பாஸோட வீட்டுக்கு வந்திருக்கு. இங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும் தனியா இருக்காங்க. கால் விளங்காம வீல் சேர்ல இருக்க அப்பா தாத்தா பார்த்த உடனே பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அப்பா நீங்க தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லி இவர் கேக்குறாரு. அதுக்கு அந்த பேயும் ஜோன்ஸோ நான் தான் அப்பா வந்திருக்கேன் என் மகனே அப்படிங்குது. அப்பா உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பேயும் ஜன்னலை ஓபன் பண்ணு மகனே உள்ள வரேன் அப்படிங்குது. பாசத்துல இவரும் ஜன்னலை திறந்து விட்டாரு. அந்த பேய் உள்ள வந்து பாலும் பழமெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குது. இதை அவர் சைலண்டா திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அப்பான்னு கூப்பிடுறாரு. அந்த பேய் கிட்டத்துல வந்து நான் போனதுக்கு அப்புறம் பாலும் பழமோட நல்லா செலுத்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க போல அப்படின்னு அந்த பேய் கேட்க, அதுக்கு மகன் இல்லப்பா அப்படிலாம் இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவரோட நெஞ்சுக்குள்ள கைய விட்டு இதயத்தை நசுக்கி அதே இடத்துல சொந்த மகனையே தாத்தா கொண்டு போடுறாரு. அடுத்து இறந்து போன இவரோட பொண்டாட்டி உள்ள ஜாலியா சரக்கடிச்சுக்கிட்டு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே டான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பேல டான்ஸ் பண்ணிக்கிட்டு அவளும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஆட்டமாடி ஆடுறங்கிற மாதிரி தாத்தா மருமகளோட கையையும் கோத்துக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடி அதே இடத்துல மருமகளை போட்டு தள்ளுறாரு. அடுத்து பாத்டப்புக்குள்ள தூங்கிட்டு இருக்க அவரோட மகனையும் கொல்ல போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த பேயால அவங்க வம்சத்துக்கே ஆபத்து, அதனால கிம் நீங்க போய் அந்த பாஸை காப்பாத்துங்க, நான் அது வரைக்கும் அந்த பேயை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றேன் பூஜை பண்றேன்னு சொல்றா. உடனே கிம் அந்த பாஸ் தங்கி இருக்க அந்த அபார்ட்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பூஜைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ரெடி பண்ணிட்டு மந்திரத்தை ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டா. நம்ம ஹீரோட உடம்புல தான் மந்திர கைத்தை கட்டி இருக்கானுங்க, ஏன்னா நம்ம ஹீரோட உடம்புல தான் கொஞ்ச நேரத்துக்கு கொண்டு வர போறானுங்க. ஹீரோயின் தொடர்ந்து மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் அந்த பேய் பாஸோட வீட்டுக்கே போயிருச்சு. தூங்கிட்டு இருக்க அவனை கரெக்டா போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நல்ல வேலையா ஹீரோயின் போட்ட மந்திரத்தால நேரா அந்த பேய் ஹீரோட உடம்புக்குள்ள வந்துருது. உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த அக்கிரமங்களை பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட தேவைதான் என்னன்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு அந்த பேய் என்னோட வாரிசுகளை நான் ஏன் கூடவே அழைச்சிட்டு போக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுட்டு அந்த பேய் போயிருது. ஹீரோ வாமிட் பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் பேரனா இருக்க அந்த பாஸை கொல்றதுக்காண்டி போயிருது. அந்த சமயத்துல கரெக்டா கிம் அவருக்கு போன் பண்ணிடுறாரு. பாஸ் நீங்க இன்னும் அதே அபார்ட்மெண்ட்ல தானே இருக்கீங்க, கடைசியா கூட நான் உங்களை பார்த்தேனே அந்த அபார்ட்மெண்ட் தானே, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, உங்க அப்பா அந்த சபை பெட்டி விட்டு வெளியே வந்துட்டாரு, அவரோட வாரிசுகளை கொல்ல நினைக்கிறாரு, தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன், அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அப்படி பேசிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. அது யாரா இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக பக்கத்துல போய் யார் நீங்கன்னு சொல்லி கேட்கிறான். நான் தான் கிம் வந்திருக்கேன் பாஸ், கதவு திறங்க, உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே பாஸுக்கு அல்லு விட்டுருது. என்னடா கிம் போன்லயும் பேசுறாரு கதவையும் தட்டுறாரு அப்படின்னு இவர் யோசிச்சுக்கிட்டே போன்ல பேசிட்டு இருக்க கிம் கிட்ட நீங்களே என் வீட்டுக்கு வெளியே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு கிம் இல்ல அது நான் இல்ல, கண்டிப்பா உங்களோட தாத்தாவோட ஆன்மாவா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் அந்த கதவை விட்டு தள்ளி வாங்கன்னு சொல்றாரு. இப்ப நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லி பாஸ் கேட்க, அதுக்கு அந்த போன்ல பேசிட்டு இருக்க கிம் உடனே ஜன்னலை ஓபன் பண்ணுங்க, அதுதான் நீங்க உங்க அப்பாவுக்கு செய்யற நன்மை புண்ணியமும் கூடன்னு சொல்ல உடனே ஜன்னலை ஓபன் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான் போன்ல இருந்து ஒரு பயங்கரமான சிரிக்கிற சத்தம். என்னடான்னு பார்த்தா போன்ல பேசினதுதான் அவங்க தாத்தா, வெளியே இருக்கிறது தான் கிம். அவங்க தாத்தாவோட ஆன்மா மேல சீலிங்ல இருந்து இறங்கி வந்து அவன் கண்ணு முன்னாடியே வந்து நிக்குது. அவ்வளவுதான் அதே இடத்துல பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறான். பாஸ் ரொம்ப நேரமா கதவை திறக்கவே இல்ல, அதனால கிம் ரிசப்ஷன்ல சொல்லி கீயை வாங்கிட்டு வந்து அந்த ரூமை திறந்து உள்ள வந்துடுறான். மிஸ்டர் பார்க் உங்களுக்கு ஒன்னும் ஆகலைன்னு சொல்லிட்டு கிம் அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. இங்க வந்து பார்த்தா அவர் அசையாம ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்த ஒரு டக்குன்னு
ஒரு சோல்ஜர் உறுதிமொழி எடுக்கிற மாதிரி பொசிஷன்ல நின்னுகிட்டு பீரங்கி சத்தம் முழங்க துப்பாக்கி சுடும் சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? பறந்து விரிந்த இந்த தேசத்தின் குழந்தைகளை, ஜப்பான் நாட்டின் வாரிசுகளை இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்ய தயாரா அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு ஒரு கமாண்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் ஜப்பான்ல ஒரு கமாண்டரா வேலை செஞ்சிருக்காரு போல. இத சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இவரும் ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இத பார்த்த உடனே கிம் அங்க வேலை செய்யற பொண்ணு கிட்ட ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ண சொல்லிடுறாரு. இந்த பக்கம் கோ நிலைமை கையை மீறி போயிருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடியை எரிச்சாதான் அந்த ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்குங்கிறதுக்காக அந்த சபப்பெட்டியை மறுபடியும் கார்ல ஏத்திக்கிட்டு கிரிமேஷன் ப்ராசஸ்க்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம பாஸ் எந்திரிச்சு ஏதோ பல நாள் தாகத்துல இருந்த மாதிரி மாங்குன்னு பல லிட்டர் தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிம் அந்த ஆன்மா இந்த இடத்த விட்டு போயிருச்சு, பாஸ் தான் இங்க இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு உங்க தாத்தாவோட சபப்பெட்டியை யாரோ திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் நினைச்சது தப்பு. இன்னும் அந்த தாத்தாவோட ஆன்மா அந்த இடத்த விட்டு போகல. நரி புலியோட வயித்தை கிழிச்சிருச்சு அப்படின்னு திரும்ப இதே டைலாகே சொல்லிக்கிட்டு அந்த பேரனா இருக்க பாஸோட தலைய கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி அதே இடத்துல கழுத்து நெரிச்சு கொன்னு போடுது. இத பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாருமே மிரண்டு போயிடுறானுங்க. அடுத்து அந்த ஆன்மா இந்த இடத்த விட்டு கிளம்பி இப்ப கொல்லு பேரனா இருக்க அந்த கை குழந்தையான பாஸோட மகனை கொல்ல போயிட்டு இருக்குது. தாத்தாவோட ஆன்மா வெளியே சுத்திட்டு இருக்கதால இந்த குழந்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அதனால அது அழுகிறதுல இருந்து அமைதியாயிருச்சு. அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடி அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா இப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தாத்தா வந்து சேர்ந்துடுறாரு. இந்த பக்கம் கோ கிரிமேஷன்ல போய் அந்த சபப்பெட்டியை வச்சுட்டு அவங்களோட ஃபேமிலியோட அனுமதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக அந்த பாஸோட அத்தைக்காரிக்கு போன் பண்ணிருக்காங்க. இந்த அத்தைக்காரி வேற யாரும் இல்ல, அந்த தாத்தாவோட மகதான். நடந்த எல்லா விஷயங்களுமே கோ அத்தைக்காரி கிட்ட சொல்லிடுறாரு. அத்தைக்காரிக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்பா பாடியை எரிக்கிறதுல அவளுக்கு உடன்பாடே இல்ல. ஆனா இதை தவிர இப்ப வேற வழியே இல்லைங்கிறதால இதுக்கு ஒத்துக்கிறா. பர்மிஷன் கிடைச்ச உடனே அந்த கிரிமேஷனோட பட்டன் அழுத்திடுறானுங்க. அடுத்த நிமிஷமே அந்த சபப்பெட்டி நெருப்புக்குள்ள போயிருது. இந்த பக்கம் குழந்தைய கொல்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த தாத்தாவோட ஆன்மா அதே இடத்துல அழிஞ்சு போகுது. கழுத்தை தாத்தா திருவி போட்டதால அந்த பாசம் செத்து போயிடுறான். இப்ப இவங்க வம்சத்துல இந்த சின்ன குழந்தை மட்டும்தான் உயிரோட இருக்குது. எல்லாரும் இதை பார்த்து சோகமாயிடுறாங்க. கதை இதோட முடிஞ்சுன்னு பார்த்தா இனிமே தான் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில கிம்முக்கு போலீஸ்ல இருந்து போன் வருது. அன்னைக்கு இவங்க கூட அந்த சபப்பெட்டியை தோண்ட வந்து வெட்டியான்ல ஒருத்தன் அந்த பாம்பை வெட்டி போட்டால, அவனுக்கு சிவியரா உடம்பு சரியில்லையா, உங்க கூட தான் வந்தான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு முத பாருங்கன்னு சொல்ல கிம் அந்த இடத்துக்கு போறாரு. இங்க வந்து பார்த்தா அவனுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லை. சார், நான் இது வரைக்கும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், யாருமே எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்றாங்க. என்னோட காசு தான் வீணா போச்சு, கடவுள் தான் என்னை தண்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன். தினமும் கெட்ட கனவா வருது அந்த ஒரு சவப்பெட்டியை தோண்டதுக்கு அப்புறம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அங்க ஒரு வித்தியாசமான பாம்பை பார்த்தேன், அதை நான் கொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி நடக்குது. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, நான் கொன்ன அந்த பாம்பை கண்டுபிடிச்சு எனக்காண்டி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரத்த கண்ணீர் வடிக்கிறான். உடனே கிம் மறுபடியும் வேகமா அந்த கல்லறையை தோண்டி எடுத்த அதே இடத்துக்கே திரும்பவும் போறாரு. அங்க போய் மண்வட்டியை வச்சு தோண்டி பாக்குறாரு. இறந்து போன அந்த பாம்பை கண்டுபிடிச்சிட்டாரு. அதோட உடம்பு பாம்பு மாதிரி தான் இருக்குது. ஆனா அதோட தலை மட்டும் அப்படியே அச்சசலாம் மனிதனோட வடிவத்திலே இருக்குது. அது அழுகி போய் கிடக்குது. இத பார்த்த உடனே கிம் பயந்து போய் பின்னோக்கி 2 ஸ்டெப் போறாரு. அப்ப பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த மண்வட்டியை கீழே குத்தி இருப்பாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு அந்த இடத்தை பறிச்சு பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு சபப்பெட்டி இருக்குது. அதுவும் செங்குத்தா பறிச்சு வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச உடனே அங்க இருக்க நரிகள்லாம் கத்த ஆரம்பிக்குது. உடனே கிம் போன் பண்ணி மத்த 3 பேத்துக்குமே இந்த விஷயத்தை சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் கோதா அந்த இடத்துக்கு வர்றாரு. இங்க வந்து பார்த்த உடனே இவ்வளவு பெரிய பெட்டியை நான் இது வரைக்கும் என் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. பொதுவா நிலநடுக்க வந்தா மட்டும்தான் செங்குத்தாவே ஒரு பெட்டி மாறும். இது ரொம்பவே வினோதமா இருக்குன்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் ஹீரோயினும் இதே இடத்துக்கு வந்துடுறாங்க. கோ என்ன சொல்றாருன்னா, இந்த சபப்பெட்டியை வெளியெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சபப்பெட்டியோட சொந்தக்காரங்களை நம்ம கண்டுபிடிச்சாகணும், இல்லாட்டினா போன தடவை மாதிரி பெரிய அசம்பாவிதம் நடந்துரும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு கிம், இதுவும் இறந்து போன அதே ஃபேமிலியை சேர்ந்த பெட்டியா தான் இருக்கும், அதனாலதான் இதுவும் இதே இடத்துல இருக்குது. இதனாலையும் கூட அந்த குடும்பத்துக்கு ஆபத்து வரலாம். அதனால நம்ம செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதனாச்சும் நம்ம ப்ராப்பரா எரிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால ஒன்னு சேர்ந்து அந்த பெட்டியை வெளியே எடுக்கிறாங்க. கைத்தை கட்டி வெளியே இழுத்து பார்த்தா அது ஃபுல்லா கம்பி வழியால சுத்தப்பட்டிருக்குது. யாருமே திறக்க கூடாதுங்கிறதுக்காண்டி இப்படி பண்ணிருப்பாங்க போல. இந்த பெட்டி ஒரு பக்கம் தோண்டி எடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல அந்த ஓநாய்கள்லாம் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருந்துச்சுங்க. ஆனா இதை வெளியே எடுத்த அடுத்த நிமிஷம் அந்த ஓநாய்கள்லாம் மலையை விட்டே ஓடி போயிருச்சுங்க. அந்த பெட்டியும் சாதாரண மனிதர்களை புதைக்கக்கூடிய பெட்டி மாதிரியே தெரியல, கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல இருக்குது. இதை பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போறாங்க. இந்த பெட்டியை காலையில எரிச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. கஷ்டப்பட்டு அந்த மலையை விட்டு கீழே இறக்கி ஆல்ரெடி ஒரு புத்த டெம்பிளுக்கு போயிருப்பார்ல அந்த மலைக்கு கீழே, அந்த கோவிலுக்கு இப்ப கொண்டு போறாங்க. அங்க இருக்கவரை தான் நம்ம கிம்முக்கு ஏற்கனவே
தெரியுமே, அதனால அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த இடத்துல நான் அந்த பெட்டியை வச்சுக்கிறேன், இந்த பெட்டியோட சொந்தக்காரங்க வந்துட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த மனுஷனும் ஒத்துக்கிறாரு. இதுக்காக ஒரு இடத்தையும் கிளீன் பண்ணி கொடுக்குறாரு. ஆனா இவங்க இந்த பெட்டி இறக்கி கொண்டு வந்த அடுத்த நிமிஷமே அவரும் திகச்சு போறாரு. என்னது இது, நான் இந்த பெட்டியை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. ஹீரோயின் இப்ப அதை பத்தி பேச நேரம் இல்ல, எனக்கு கொஞ்சம் அரிசி கொடுங்கன்னு சொல்றாங்க. அவரை எடுத்து வந்து கொடுக்குறாரு. அந்த அரிசியை அந்த பெட்டியை சுத்தி போடுறாங்க. அதுக்கு மேல குதிரை ரத்தத்தையும் ஊத்துறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணா அந்த பெட்டிக்குள்ள இருக்க சாத்தான் வெளியே வராதான். அதே சமயத்துல அந்த பெட்டியை பத்தி விசாரிக்கிறதுக்காக இறந்து போன அந்த பாஸோட அத்தைக்காரி அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. அவளும் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவகிட்ட விஷயத்த சொல்றாங்க. அவ என்ன சொல்றானா, எனக்கு இந்த பெட்டியை பத்தி ஒண்ணுமே தெரியாது, சத்தியமா ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பெட்டிக்கு மேல உங்க அப்பாவோட பெட்டியை வச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க எனக்கும் அதான் குழப்பமா இருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நம்ம கிம் ஏற்கனவே எடுத்த அந்த சபை பெட்டியில இருந்த இந்த அம்மாவோட அப்பாவை பத்தி விசாரிச்சிருப்பாரு போல. அதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த ஆளு ஒரு மோசமான ஆளா, ஏழைகள்ட்ட இருந்து சொத்தை கொள்ளையடிச்சு பணக்காரங்களுக்கு வித்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் இந்த பெட்டியை புதைச்ச மாங்கு தண்டனை கொடுக்கிற விதமா உங்க அப்பாவோட பெட்டியை மேல புதைச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அந்த அத்தைக்காரியும் உண்மையை மறைக்காம இத ஆமான்னு ஒத்துக்கிறா. இந்த கல்லறைகளை புதைச்ச அந்த மாங்கோட பேரு கிசுனே. ஆனா அவரு கொரியாவை சேர்ந்தவர் கிடையாது, ஒரு ஜப்பானை சேர்ந்தவர்னு சொல்லி குண்டை தூக்கி போடுறாங்க. என்னது, ஜப்பானை சேர்ந்தவரான்னு சொல்லி ஹீரோயின் அதிர்ச்சி ஆயிடுறா. ஆமா, அவர் ஜப்பானை சேர்ந்தவர் தான். அவரோட உண்மையான பேரு முறையா மாஜுன்சின்னு சொல்றாங்க. அந்த துறவிக்கு எங்க அப்பா ரொம்பவே விசுவாசமா இருந்தாரு, இருந்தாலும் ஏன் இந்த தண்டனையை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. எது எப்படியோ நீங்க எங்க அப்பாவோட ஆன்மாவை அழிச்சிட்டதால அந்த குழந்தை இப்ப சேஃபா இருக்குது, ஆரோக்கியமா இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. அதனால என் அண்ணன் மகன் அந்த பாஸ் இருக்கால, அவன் கொடுக்குறேன்னு சொன்ன காசை நான் உங்களுக்கு தர்றேன், அதே சமயத்துல இந்த பெட்டியை சீக்கிரமே எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறா. அடுத்து அந்த பெட்டிக்கு வெளியே கொஞ்சம் தூரத்துல ஃபயரை மூட்டி அந்த ஆத்மா கிட்ட இருந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி கூட்டமா பிரார்த்தனை பண்றாங்க. இவங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த புத்த டெம்பிள்ல இருக்க மனுஷன் விருந்து ரெடி பண்ணிட்டாரு. இவங்க எல்லாத்தையுமே சாப்பிட கூப்பிடுறாரு. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல எல்லாருமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா வெளியே கட்டி கிடக்குற நாய் மட்டும் அந்த சபை பெட்டியை வச்ச ரூமையே பார்த்துக்கிட்டு இருக்குது. அடுத்து எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் கொரியால இருக்க அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த முறையா மாஜுன்ஜியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றானா, இந்த முறையா மாஜுன்ஜிங்கிற ஒரு எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர், சாதாரண மனிதர்களை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவரை எல்லாருமே நரின்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனா எதுக்கு அப்படி கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் சரி, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி அவ கேட்கிறா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. இந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. முறையா மாஜுன்ஜிங்கிறவரு இந்த ரெண்டு சபை பெட்டியும் புதைச்சவர் கிடையாது, அந்த பெரிய சபை பெட்டிக்குள்ள இருக்கிறவரே அவர் தான். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அதிகமா பயப்பட ஆரம்பிக்கிறா. அதனால கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி நல்ல ஆன்மாவா இருக்க அவளோட பாட்டி அம்மாவை கூப்பிடுறா. அந்த ஆன்மாவும் இவளுக்கு பக்கத்திலே வந்து உட்காந்துக்குது. அதனால அவ தைரியமா காருக்குள்ளே தூங்கிடுறா. இந்த பக்கம் அந்த புத்த டெம்பிளை பாதுகாக்கிறாருல, அவருக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லி அவர் திரும்பி பாக்குறாரு. அவ்வளவுதான், அந்த இடத்துல அப்படியே சீனை கட் பண்ணிட்டாங்க. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்படியே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோட வயித்து மேல அந்த புத்த டெம்பிளை பாதுகாக்கிறாருல, அவர் ஏறி நின்னுக்கிட்டு என் கல்லீரலை யாரோ திருடிட்டாங்க, என் கல்லீரலை யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சிடறான். பார்த்தா எல்லாமே கனவுதான். உடனே கனவுல வந்து அந்த டெம்பிளை பாதுகாக்கிறவரோட ரூமுக்கு போய் பாக்குறாரு. அந்த மனுஷன் அந்த ரூம்லயே இல்ல. ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க சபை பெட்டியை பூட்டி வச்சு அந்த ரூமுக்கு போய் பாக்குறான். அங்க பூட்டு போட்ட வாக்குல தான் இருக்குது. இப்ப டக்குன்னு ஏதோ நிறைய பன்னிகள் கொடூரமா சத்தம் போடுற மாதிரி கேக்குது. உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அவன் போற வழியெல்லாம் பன்னி குடோன்லாம் கிழிக்கப்பட்டிருக்குது. பன்னிகளோட ரத்தமும் கிடக்குது. ஆனா பன்னிகளை காணா. கடைசியா ஒரு குடோனுக்கு வர்றான். அந்த இடத்துல பன்னிகளும் அலறிட்டு கிடக்குது. என்னடான்னு சொல்லி ஸ்கிரீனை விளக்கி பார்த்தா ஒரு பக்கம் பன்னிங்கெல்லாம் பயந்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் பார்க்கவே ஜெய் ஜான்டிக்கா அவன் ஒரு மனுஷன் மாதிரியே தெரியல, ஒரு கொடூரமான அரக்க மாதிரி தெரியறான். இந்த பன்னிகளை பாதுகாக்க கூடியவங்களை அப்படியே கழுத்தை பிடிச்சு தூக்கி கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இதே இடத்துலதான் அந்த புத்த கோயிலை பாத்துக்கிட்டாருல, அவரும் இறந்து போய் கிடக்குறாரு. இங்க வந்து கார்ல தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினை எழுப்பி வெளியே வர சொல்றான். ஹீரோயின் வெளியே போற அந்த சமயத்துல ஹீரோயினோட பாட்டி ஆன்மா வெளியே போகாதான்னு சொல்லி அவ கையை பிடிக்குது. ஆனா ஹீரோயின் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி அந்த காரை விட்டு வெளியே வந்துடுறா. நம்ம ஹீரோ நம்ம கொண்டு வந்த அந்த சபை பெட்டியில இருந்து தான் இந்த ஜந்து வெளியே வந்திருக்குமா இல்லையான்னு பாக்குறதுக்காக அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு இருக்கான். பதேசத்துல அவனால சாவியை கூட ஒழுங்கா போட முடியல. எப்படியோ ஒரு வழியா சாவியை போட்டு அந்த பூட்டை திறந்துடுறான். உள்ள போய் பார்த்தா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த அரக்கன் இவங்க கொண்டு வந்த அந்த பெட்டியில இருந்து தான் ரிலீஸ் ஆகி வெளியே போயிருக்கான். அதுலயும் குறிப்பா இவங்க அரிசியை வச்சும் குதிரை ரத்தத்தை வச்சும் ஒரு வளையத்தை போட்டாங்கல்ல, அதை கிராஸ் பண்ணி போகாம நேரா மேல இருக்க கூரையை பிச்சுக்கிட்டு வெளியே போயிருக்கான். ஹீரோ நான் நினைச்சது சரிதான், இதுல இருந்து ரிலீஸ் ஆன அந்த அரக்கன் தான் பண்ணி பண்ணைக்குள்ள பூந்து நாசம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோயின் அப்படியா நீ என்ன சொல்ல வர்ற, உடனே மத்தவங்களை எழுப்பி இந்த இடத்த கூட்டிட்டு வான்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. உடனே ஹீரோ மத்தவங்களை எழுப்புறதுக்காண்டி அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இதுக்குள்ள அப்படி என்னதான் இருந்திருக்குன்னு பாக்குறதுக்காக ஹீரோயின் அந்த பெட்டி பக்கத்துல போறா. அதுக்குள்ள
அதுக்குள்ள கையை விட்டு பார்த்தா ஒரு பழங்கால தலைக்கவசம் இருக்குது. இவ இத பார்த்துட்டு இருக்கும் போதே வெளியே அந்த அரக்கன் இந்த தலைக்கவசத்தை தேடி வந்துட்டான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் பயத்துல உறைஞ்சு போயிடுறா. அவன் வெளியே நிக்கிறான். அவனோட கால்கள் பாக்குறதுக்கு அப்படியே ஓனாயோட கால்கள் போலவே இருக்குது. கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல ஹைட்டா இருப்பான் போல. அவனால கீழே குனிஞ்சு கூட பார்க்க முடியல, அவ்வளவு உயரமா இருக்கான். நான் போகும்போது இந்த கதவு பூட்டி கிடந்துச்சு, இப்ப திறந்து கிடக்குதுன்னா யாரோ ஒருத்தங்க உள்ள வந்திருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, உள்ள இருக்கிறது மனுஷனா? நான் என் கவசத்துக்காண்டி வந்திருக்கேன், நீ மனுஷனான்னு சொல்லி மறுபடியும் அந்த அரக்கன் கேட்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு மண்டி போட்டு, இல்ல நான் மனுஷன் கிடையாது மைலாட், நான் உங்க அடிமனு சொல்றா. ரொம்ப நல்லது, அப்படின்னா நீ எனக்கு சாப்பிடறதுக்கு நிறைய பழங்களையும் மீன்களையும் கொண்டு வான்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் அமைதியாவே இருக்கா. என்ன அமைதியாவே இருக்க, நான் உன் கடவுள் கட்டளை இடுறேன், உடனே போய் கொண்டு வான்னு சொல்லி அந்த அரக்கன் கத்துறான். அப்படியே அவன் சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் கொண்டு வந்த ஒரு மனுஷனோட தலையை உள்ள தூக்கி போட்டு, இந்த பார் நம்ம எதிரியை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, உடனே போய் சாப்பாட கொண்டு வான்னு சொல்றான். ஹீரோயின் இதை பார்த்த உடனே வாய் அடைச்சு போயிடுறா. பயத்துல ஒரே இடத்துல உறைஞ்சு உட்கார்ந்து இருக்கா. பேச்சு வரல, மூச்சு வரல. அந்த அரக்கனுக்கு சந்தேகம் வந்துருது. அந்த வீட்டுக்கு பின்னாடி போயிடுறான். அங்க இருக்க கேப்ஸ் வழியா உள்ள இருக்கிறது யாருன்னு பாத்துறான். அப்படின்னா நீ ஏன் இனம் கிடையாது, ஒரு மனுஷன் தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவளை அட்டாக் பண்றதுக்காண்டி வேக வேகமா உள்ள வந்துட்டான். ஹீரோயின் தலை தெறிக்க வெளியே ஓடுறா. கரெக்டா அவளை அட்டாக் பண்ண போற அந்த சமயத்துல ஹீரோ ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து அந்த அரக்கனோட வயிற்றுலயே சொருவுறான். ஆனா ஒரு பிரயோஜனமே இல்ல. அந்த அரக்கன் ஸ்ட்ராங்கான கவசங்களை போட்டிருக்கான், ஒரு இன்ச்சு கூட உள்ள நுழையல. கோவத்துல ஹீரோவோட தலையை பிடிச்சு நசுக்க ஆரம்பிக்கிறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸ் ஆயிட்டு இருக்கான். அதே சமயத்திலேயே அவனோட கல்லீரல்ல குத்தி அதையும் டேமேஜ் பண்ணி ஹீரோவை தூக்கி எறிகிறான். ஹீரோவோட உடம்புல இருந்து ரத்தம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்து ஹீரோயினை பார்த்து, நீ என்கிட்டயே போய் சொல்றியா, இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்றேன் பாருங்கிற மாதிரி பக்கத்துல நெருங்கி போயிட்டு இருக்கான். அவ்வளவுதான், ஹீரோயினோட சோழியும் இதே இடத்துல முடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தூரத்துல கோழி கூவுற சத்தம் கேக்குது. அப்படின்னா பொழுது விடிய போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அரக்கன் கையெடுத்து கும்பிட்டு மந்திர வார்த்தைகளை ஓத ஆரம்பிக்கிறான். அவனோட உடம்பெல்லாம் நெருப்பு சூழ்ந்து பத்திக்கிட்டு எரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பிண்டமா மாறி அந்த இடத்தை விட்டு பறந்து போறான். அவன் பறந்து போறத பாக்குற இவங்க 3 பேத்துக்குமே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு இல்யூஷன் மாதிரி கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இந்த அரக்கன் பகல்ல வெளியே வர மாட்டான், அன் டைம்ல, அதாவது 12 மணியை போலதான் வெளியே வர்றான். அதே மாதிரி காலையில பொழுது விடிய போற அந்த சமயத்துல கோழி கூவுற சத்தம் கேட்ட உடனே அவன் சிறைபிடிக்கப்பட்ட இடத்துக்கே திரும்பவும் பறந்து போயிடுறான். அந்த அரக்கன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட பரிதாபமான நிலைமையை பார்த்து கட்டி பிடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்கா. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி கதறா. ஆனா கிம், நம்ம தான் அந்த சவப்பெட்டியை வெளியே எடுத்தோம், நம்ம தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில அதிர்ச்சியில ஒரே இடத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அங்கே சீனை கட் பண்ணா அடுத்து ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அன்னைக்கு நைட் அந்த பன்னிகளை கொன்னது என்ன ஜந்துன்னு தெரியாம நியூஸ்ல அது ஒரு கரடியா தான் இருக்குன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வாழ்வுக்கும் இறப்புக்கும் நடுவுல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோட ரத்தம் கையில ஒட்டி இருக்கும், அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல கிம் பக்கத்துல வந்து, என்னை மன்னிச்சிரு, நான் தான் அந்த பெட்டியை வெளியெடுக்க சொன்னேன், அதனாலதான் எல்லா பிரச்சனையும். நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த புத்த டெம்பிள்ல இருந்த மாங்கும் இறந்து போயிட்டாரு, ஹீரோவுக்கும் இப்படி ஒரு பரிதாபமான நிலைமை வந்துருச்சு, என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஹீரோ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் சின்ன பையனா இருக்கும் போதே ஆவிகளால தீண்டப்பட்டுட்டானா. அவனோட ஃபேமிலியை அதனால அவனை ஒதுக்கி வச்சிருச்சான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை அவனை தத்தெடுத்து குணப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலி மாதிரியே அவனும் பேய் ஓட்ட ஆசைப்பட்டிருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் உனக்கு வேணாம், நீ இந்த ஜாபுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஹீரோ அந்த சமயத்துல, நீ என்னை பத்திரமா பார்த்துப்ப, நீ என் பக்கத்துல இருக்க வரைக்கும் எந்த ஒரு சைத்தானுமே என்னை தீண்டாதுன்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த அரக்கனை பார்த்து இவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. ஹீரோ இவங்களை காப்பாத்துறதுக்காண்டி உயிரையே தியாகம் பண்ண பார்த்திருக்கான். அதெல்லாம் சொல்லிக்கிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு துஷ்ட ஆன்மா கிடையாது. ஏன்னா அதுக்கு நிழலும் இருக்குது, உருவமும் இருக்குது, பழி வாங்குற குணம் இல்ல, ஆனா எல்லாத்தையுமே அழிக்குது. அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு அனிமாவா தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கு கிம், என்னது அனிமாவா, அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. அனிமானா மனுஷனோட உடம்புல இருக்க ஒரு ஆன்மாவும் விலங்கோட உடம்புல இருக்க ஆன்மாவும் ஒண்ணு சேர்ந்து உருவாக்குற ஒரு வினோதமான பிறவிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத ஒண்ணு, அதை நம்ம அழிச்சே ஆகணும், ஆனா இது எப்படி உருவாச்சுன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போதே டாக்டர்ஸ் வெளியே வந்து, நம்ம ஹீரோவை காப்பாற்ற முடியாது, அவரோட முதுகெலும்புல அடிபட்டு இருக்குது, குடல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குது, அதனால வேற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால உடனே ஹீரோவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் நம்ம கிம்முக்கு நேத்து இறந்து போன அந்த புத்த டெம்பிள்ல வேலை செஞ்ச மாங்கு சொன்னது ஞாபகம் வருது. அதாவது ஆரம்பத்துல அந்த கல்லறை திருட வந்தவங்க எல்லாம் ஒரு சில பொருட்களை கொண்டு வந்ததா கிம் கிட்ட அவர் காமிச்சிருப்பாரு. அந்த பொருட்கள்ல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி பார்க்க வந்திருக்காரு. அந்த ஆயுதங்கள் எல்லாத்துலயுமே மந்திர வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்குது. அது கூடவே ஒரு டைரியும் கிடைக்குது. அந்த டைரியில இவங்க போட்டு வச்ச மேப்பும் இருக்குது. அப்புறம் அந்த திருட வந்தாங்கல்ல கல்லறைய, அவங்களோட போட்டோவும் கிடைக்குது. அந்த மேப்ல இவங்க கல்லறை தோண்டி எடுத்து வந்தாங்கல்ல, அந்த இடத்த மட்டும்தான் மார்க் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதனால நம்ம கிம் பறந்து போன அந்த அரக்கன் இறந்து போயிருக்கவும் வாய்ப்பு இல்ல, வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கும் வாய்ப்பு இல்ல, திரும்பவும் அந்த பெட்டியை எடுத்து அதே இடத்துல தான் போய் அடங்கி இருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு கையில ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த சபை பெட்டி கிடந்த அதே இடத்துல
இடத்துக்கு போய் தோண்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை டாக்டர்ஸ் காப்பாத்திட்டாங்க, ஓரளவுக்கு உடம்பு தேர்ந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனா இவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குது. அந்த அரக்கனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனை அழிச்சே ஆகணும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்னதான் உயிரோட இருந்தாலும் அந்த அரக்கை இவனோட கல்லீரல்ல குத்துனதால நம்ம ஹீரோ அந்த அரக்கனுக்கு அடிமையா மாறிட்டான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் சரி ஒரு பூஜையை பண்ணி இவனை வாயை திறக்க வச்சோம்னா கண்டிப்பா அந்த அரக்கனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிடுறா. இதை பண்றதுக்கு அவங்க ஃபேமிலில இருந்து 2 பேர்த்த வர வச்சிருக்கா. ஏதோ சில மந்திர வார்த்தைகளை ஜாப்பனீஸ் மொழியில எழுதி நம்ம ஹீரோவோட உடம்புல வச்சுட்டு வேக வச்ச கரியை முன்னாடி வச்சு மந்திர வார்த்தைகளை ஓத ஆரம்பிக்கிறாங்க. அதை சொன்ன கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட உடம்புக்குள்ள அந்த ஆன்மா வந்துருது. ஆனா பேசாம அமைதியாவே இருக்குது. அதனால இவனை பேச வைக்கிறதுக்காக அவனோட வாயை புடுங்கிறதுக்கு நேத்து வந்து அந்த அரக்கனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குது. நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுது. நேத்து வந்தது என்னோட கடவுள்னு சொல்றான். எது கடவுளா? யாரா அவன் கடவுளுங்கிற மாதிரி ஹீரோயின் கடுப்பேத்தின மாதிரி பக்கத்துல போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஆன்மா ஒரே சமயத்திலேயே 10,000 எதிரிகளை வெட்டி வீசினவர் தான் என் கடவுள்னு அந்த அரக்கனை பத்தி சொல்றான். அதெல்லாம் சரி, இப்போ உன் கடவுள் எங்க இருக்காருன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு அந்த ஆன்மா அந்த இடத்த சொல்லாம 38.314ன்னு சொல்லிட்டு ஏதோ கோட் வேர்டு சொல்லிட்டு இருக்குது. ஹீரோயினுக்கு இதுல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா பக்கத்துல இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க இது ஜப்பான் சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கோட் வேர்டு. அதனால இது கண்டிப்பா ஜப்பானை சேர்ந்த ஆவியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுங்களுக்கு இறக்கமே இருக்காது, கண்ணில் படுற எல்லாத்தையுமே கொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எழுதி வச்ச அந்த ஜப்பான் பேரையும் அழிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கிம் ரொம்ப நேரம் தோண்டியே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதனால காம்பஸ் எடுத்து நம்ம சரியான டைரக்ஷன்ல தான் தோன்றமான்னு பாக்குறாரு. அந்த காம்பஸ் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்த காட்டுது. சரி அந்த இடத்துலயும் தோண்டுவோன்னு சொல்லி தோன்றாரு. கரெக்டா அவர் தோண்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த அரக்கன் வெளியே தெரியுறான். அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே அவருக்கு அல்ல விட்டுருது. பயத்துல பின்னமா தெரிச்சு ஓடுறாரு. அவர் நினைச்ச மாதிரி அந்த அரக்கன் இதே இடத்துல தான் மறுபடியும் சமாதி ஆயிருக்கான். நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இவனுக்கு உயிர் வந்துடும், திரும்பவும் கொல்ல ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் ஹீரோயின் கூட்டிட்டு வந்த 2 பேருமே ஹீரோயினை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஜப்பானை சேர்ந்த ஆவி, இதை எதிர்க்க எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு? கண்டிப்பா நம்மளால முடியாது. உன்னோட பாட்டியோட ஆன்மா என்னதான் உனக்கு துணையா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அந்த அரக்கனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கிம் வாமிட்டுக்கு மேல வாமிட்டா எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போதான் அந்த பாஸ் சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிருப்பால புலியோட வயித்தை நரி கிழிச்சிருச்சு அப்படின்னு. அதுக்கான அர்த்தமே அவருக்கு புரியுது. அதாவது புலிங்கிறது இவங்க இருக்க அந்த கண்டத்தை தான் சொல்றாங்க. அதோட வயிறுங்கிறது இந்த கண்டத்தோட அடிப்பகுதியோட சென்டர் தான். இந்த இடத்துல தான் அந்த நரி மனுஷனே புதைச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் புலியோட வயித்தை நரி கிழிச்சிருச்சுன்னு சொல்லி இருக்காரு. இந்த சென்டர்ல இருந்து அந்த கண்டத்தோட மொத்த பகுதியுமே தாக்கி அவனோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர போறதாவும் சொல்றாரு. சோ புலியோட வயித்தை நரி கிழிச்சிருச்சுங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி அந்த மேப்ல குத்துறாரு. உடனே ஹீரோயின் அப்படின்னா அந்த அரக்கனுக்கு மேல எதுக்கு அந்த தாத்தாவோட பாடியை புதைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்கிறா. புரியுற மாதிரி சொல்லணும்னா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் எல்லையை பிரிச்சு ஆள்ற மாதிரி குறிப்பிட்ட இந்த எல்லையை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த அனிமாங்கிற அரக்கனை உருவாக்கி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவனோட தொல்லை தாங்க முடியாம அவனோட வாளை அவனோட வாயிலே சொருவி இதே இடத்துல சிறப்பிடிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த கல்லறையை திருட வந்ததா சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் திருடர்கள் கிடையாது. இந்த கல்லறையை தோண்டி இந்த அரக்கனை அழிக்க வந்தவங்க. ஆனா அந்த வேலையை பண்ண விடாம நம்மளுக்கு காசு கொடுத்தாங்கல்ல, அந்த பாஸோட குடும்பம் தான் இந்த கல்லறையை பாதுகாத்திருக்காங்க. யாரையும் நெருங்கவே விடல. பிற்காலத்திலையும் யாரும் இந்த இடத்தை தேடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட சபப்பெட்டியும் இதே இடத்துக்கு மேலேயே புதைச்சிருக்காங்க. இதுக்கு அடியில மனித தலை கொண்ட ஒரு பாம்பையும் செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்கன்னு இவர் சொல்றாரு. கிம் உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாரு. இந்த கல்லறையில இருந்து அரக்கனை அழிக்க வந்தாங்கல்ல, அந்த வீரர்கள் இவனை அழிக்கிறதுக்கான ஆயுதத்தையும் கண்டுபிடிச்சிட்டதாவும் அது இந்த காட்டுல இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம அந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சு அந்த அரக்கனை அழிப்போம்னு சொல்லி கிம் சொல்றாரு. ஆனா கோ ஒத்துக்கவே மாட்டான். நம்ம அந்த கல்லறையை தோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பணம் சம்பாரிச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதே மாதிரி திரும்பவும் வாழ்வோம், இந்த பிரச்சனை நம்மளுக்கு வேணாம், நம்மளோட உயிரே போயிருங்கிற மாதிரி கோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, நம்ம பணக்காரங்களுக்கு மாத்தி மாத்தி நிலத்தை வித்து நிறைய பணத்தை சம்பாரிச்சோம், அதை வச்சு சந்தோஷமாவும் இருந்தோம். ஆனா நாளைக்கு நம்மளுடைய வருங்கால சங்கதிகளும் தலைமுறைகளும் இதே மண்ணை தான் வாழ போகுது. அவங்க இந்த அரக்கனால கஷ்டப்படணுமா? நாம அந்த அரக்கனை அழிக்கிறதா அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய கடமைன்னு சொல்லி கோவை ஒத்துக்க வைக்கிறாரு. அடுத்து ஹீரோயின் கிட்ட ஹீரோ ஒரு கெட்ட ஆன்மாவால அந்த அரக்கனோட அடிமையா சரபிடிக்கப்பட்டிருக்கான், நாம மட்டும் அந்த அரக்கனை கொன்னுட்டா கண்டிப்பா ஹீரோ இதுல இருந்து விடுதலை ஆயிருவான்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இதுக்கு சம்மதிக்கிறா. இவளுக்கு பாதுகாப்பா இருக்க அந்த நல்ல ஆன்மாவான இவளோட பாட்டி கிட்ட உதவி கேட்கிறா. அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, அந்த அரக்கனுக்கு முன்னாடி நீங்க ஒரு மனிதரா போனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாது, கண்டிப்பா உங்களை அழிச்சிரும். ஆனா மரங்கள்லயும் அனிமா இருக்குது. ஒரு மரத்தை அனிமாவா அந்த அரக்கனை நம்ப வச்சு அது கூட பேச வச்சு கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த சமயத்துல அவனை அழிக்கக்கூடிய அந்த வால் எங்க இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அந்த அரக்கனை அழிச்சிருங்கன்னு பாட்டியம்மா சொல்றாங்க. சோ பிளான் பண்ணிட்டாங்க. அவனை இன்னைக்கு நைட்டு அழிக்கிறதுக்காண்டி கிளம்ப போறாங்க. போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கடைசியா ஒரு தடவை ஹீரோ வந்து ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட உடம்புல நிறைய இடங்கள்ல புத்த மந்திரங்களை டாட்டுவா போட்டிருக்கான். அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு
டாட்டுவே இல்லாத பகுதியில தான் அந்த அரக்கன் அட்டாக் பண்ணிருக்காங்கறத அவன் நோட் பண்றா. சோ இவங்களும் அதே மாதிரி உடம்பெல்லாம் புத்த மந்திரங்களை எழுதி வச்சுக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அரக்கனுக்கு உயிர் வரும்போது அவனால பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோவும் அரக்கனோட அடிமையா எந்திரிப்பான். அதனால ஜாப்பனீஸ் பேய்கள் கூட எங்களால மோத முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பெண் மந்திரவாதிகள் ஆல்ரெடி கோச்சிக்கிட்டு போனாங்கல்ல, அவங்க 2 பேத்துமே கெஞ்சி கதறி ஹீரோயின் வர வச்சு ஹீரோவுக்கு பக்கத்துல இருக்க வைக்கிறா. இந்த பக்கம் மலையில ஏறதுக்கு முன்னாடி இந்த தடவை போலீஸ் அந்த இடத்துல செக்கிங்லயே இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டா, நேத்து பன்றிகளையும் சில மனிதர்களையும் அந்த அரக்கன் கொன்னால அதை ஒரு மிருகம் தான் பண்ணாதாவும், அந்த மிருகம் இந்த காட்டுக்குள்ள தான் வாழ்றதாவும் தகவல் கிடைச்சதா சொல்றான். அதனாலதான் இந்த இடத்த சோதனை பண்ணிட்டு இருக்கதா சொல்றாரு. அதெல்லாம் சரி, நீங்க என்ன வித்தியாசமா கோலம் போட்டுக்கிட்டு எங்கிட்ட கிளம்பிட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு கிம்மோ கோவும் மேல எங்க முன்னோர்களை புதைச்சு வச்சிருக்கோம், அவங்க இறந்த நாள் இன்னைக்கு, அதனால நாங்க கல்லறையை சுத்தம் பண்ணி மரியாதை செலுத்த போறோம்னு சொல்றாங்க. இவங்க கெட்டப்பெல்லாம் பார்த்துட்டு அந்த போலீஸ்காரரும் இதை நம்பி அனுப்பிச்சு வச்சாரு. இங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு மரத்தை செலக்ட் பண்ணி அந்த மரத்துக்கு நேரா இவனை வர வைக்கிறதுக்காக அவனுக்கு பிடிச்ச மீனை பலியெல்லாம் போட்டு வைக்கிறாங்க அந்த மரம் வரைக்கும். நம்ம கிம் அந்த அரக்கனை அழிக்கக்கூடிய வாள் அந்த சமாதிக்குள்ளேயே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறாரு. ஏன்னா மேப்ல அந்த மாதிரி தான் போட்டிருக்குது. நம்ம ஹீரோயின் மறுபடியும் கிம் கிட்ட, உங்களுக்கு நல்லா தெரியுமா அந்த இடத்துல தானே வாள் இருக்குன்னு சொல்லி கேட்க, நான் முழுசா நம்புறேன், 100% அந்த இடத்துல தான் வாள் இருந்தாகணும், அதனால எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடு, அதுக்குள்ள அந்த வாளை நான் எடுத்துருவேன்னு சொல்றாரு. அப்படின்னா ஓகே, எப்பேற்பட்ட மந்திர வாளா இருந்தாலும் அதை குதிரையோட ரத்தத்துல நினைச்சா மட்டும்தான் அதுக்கு சக்தி கிடைக்கும். உங்களுக்கு அந்த வாள் கிடைச்ச அடுத்த நிமிஷமே இந்த குதிரையோட ரத்தத்துல அந்த வாளை நினைச்சு ரெடியா வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அன்னைக்கு நைட்டு கிம்மும் கோவும் அந்த கல்லறைக்கு பக்கத்திலேயே மறைஞ்சிருந்து காத்திருக்காங்க. கரெக்டா அன்டைம் ஆன உடனே அந்த அரக்கன் உயிர் தெளிந்து வெளியே எந்திரிச்சு வர்றான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த அரக்கனோட அடிமையா மாறிட்டான். அந்த அரக்கன் ஒவ்வொரு மீனா பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த மரத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அந்த அரக்கன் மீனை சாப்பிட்டுக்கிட்டே மரத்துக்கு பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடி அந்த மரத்தை அனிமாவா நம்ப வைக்கிறதுக்காக ஹீரோயின் ஆல்ரெடி புகை எழுப்பக்கூடிய செடிகளை வச்சிருப்பா. அந்த செடி எல்லாத்தையுமே பத்த வச்சு அந்த மரத்துக்குள்ள போடுறா. அந்த இடம் முழுக்க புகை மூட்டமாயிருது. கரெக்டா அந்த அரக்கன் கடைசி மீனை எடுத்து சாப்பிட்ட உடனே அந்த மரத்துக்கு பின்னாடி இந்த ஹீரோயின் அப்படியே ஒரு அனிமா மாதிரி அந்த அரக்கன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் கிம்மும் கோவும் அந்த அரக்கன் போனதுக்கு அப்புறம் அந்த கல்லறைக்குள்ள வேக வேகமா ஓடி போய் அந்த ஆயுதத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பூஜைக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுட்டு சரியான நேரத்துக்காக அந்த 2 பெண்களும் காத்திருக்காங்க. ஆனா அரக்கனோட அடிமையா இருக்க நம்ம ஹீரோ அந்த அரக்கனை புகழ்ந்து பேசிக்கிட்டே படுத்திருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த அரக்கனை எங்கேயும் போக விடாம அதே இடத்துல பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. நீ யாரு, எதுக்கு இந்த மலையில இருக்க, இந்த மலை எனக்கு சொந்தமானதுங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு அந்த அரக்கன், நான் இந்த இடத்தோட பாதுகாவலன், இங்க வர்ற எதிரிகளை நான் அழிச்சே தீருவேன்னு சொல்ல, அதாவது இவன் ஒரு தளபதிங்கிறதால கடந்த காலத்துல சண்டை போட்டால அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். இன்னும் நம்ம அந்த உலகத்துல தான் இருக்கணும் வேற நம்பிட்டு இருக்கான். இல்ல, நீ சொல்றது எல்லாமே கடந்த காலத்துல நடந்தது, இப்ப எந்த போரும் இங்க நடக்கல, அந்த போரே முடிஞ்சு போச்சு, எதிரிகளும் கிடையாது, அதனால நீ இந்த மலையிலே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப என்ன நடக்குதோ அதை அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றான். ஆனா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். நீ என்ன சொல்ற, இந்த இடத்தோட பாதுகாவலன்னா எனக்கு கொடுக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறைய கூடாது, அப்படி குறைஞ்சிச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த மாதிரி ஹீரோயின் அந்த அரக்கனுக்கு கடுப்பு வர்ற மாதிரி அங்கே பேச்சு கொடுத்து இருக்க வைக்கிறா. தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அரக்கன் சந்தேகப்பட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துட்டு இருக்கான். இதே மாதிரி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் தோண்டிட்டு இருக்கவங்களுக்கு ஆயுதமே கிடைக்கல. அவன் சென்ஸ் பண்ணி ஹீரோயினோட பக்கத்துல நெருங்கிட்டான். அவ்வளவுதான், அந்த அரக்கன் நம்மள நெருங்கிட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேச்சு கொடுக்கறத நிப்பாட்டிட்டு கடைசியா உன் கட்டுப்பாட்டுல இருக்க ஹீரோ மட்டும் விட்டுருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷமே ஹீரோயினை கண்டுபிடிச்சு அந்த அரக்கன் முன்னாடியே வந்துட்டான். சோழியை முடிக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல பாட்டியோட ஆன்மா இவளுக்கு உதவி பண்றதுக்காண்டி இந்த இடத்துக்கு வந்துருது. அந்த அரக்கனை எதிர்த்து நின்னுட்டு இருக்குது. இந்த பக்கம் ரொம்ப நேரம் தேடியும் அந்த வாள் கிடைக்கவே இல்லைங்கிறதால கிம்ம திட்டிட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காண்டி அங்க ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினும் பாத்துறா, என்னாச்சு அந்த வாள் கிடைச்சதா இல்லைன்னு சொல்லி கேட்க இல்லைன்னு சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல டைமும் ஆயிருது. அந்த அரக்கன் அந்த குழியை நோக்கி நெருப்பா மாதிரி பறக்க ஆரம்பிச்சிட்டான். இதே குழிக்குள்ளதான் இன்னும் கிம் எப்படியாச்சும் அந்த வாள் கிடைச்சிருமாங்கிற நம்பிக்கையில தோண்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா கிடைக்கவே இல்ல. அவர் கையில வச்சிருந்த ஆயுதமே கலந்து கீழே விழுந்துருது. கடுப்புல அதை திரும்பவும் மாட்டாம குச்சியவே தூக்கி எறிஞ்சிடுறாரு. அந்த அரக்கனும் பக்கத்துல வந்துட்டான். நீ உடம்புல எழுதி வச்சிருக்க அந்த மந்திர வார்த்தைகள் என்னை எதுவுமே செய்யாது, ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடியே அதை எல்லாத்தையுமே நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஹீரோ மாதிரியே நீயும் என்னோட அடிமையாக தயாராரு, உன்னோட கல்லீரலை கொடுன்னு சொல்லிட்டு கிம்மோட வயிற்றுக்குள்ளேயே கைய உள்ள விட்டு கின்றான். ரத்தம் பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஹீரோ புதுசா ஒரு அடிமை கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க பெண்கள் மந்திரத்தை ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் கோவும் ஹீரோயினும் கிம்மோட பரிதாபமான நிலைமையை பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிய போகுது நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்துல கரெக்டா ஹீரோயின் புத்திசாலித்தனமா யோசிச்சு அவ கொண்டு வந்த அந்த குதிரையோட ரத்தத்தை எடுத்து அந்த அரக்க மேலேயே ஊத்தி விட்டுறா. ரத்தம் பட்ட அடுத்த நிமிஷமே அவன் மேல வெந்நீரை தூக்கி ஊத்துன மாதிரி துடிச்சிட்டு கிடக்குறான். இந்த கேப்ல கிம்ம எழுப்பி கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோயினும்
கோவும் உள்ள வந்துடுறாங்க. கரெக்டா அந்த சமயத்துல அந்த அரக்கன் மறுபடியும் எந்திரிக்கிறான். ஏன்னா அவன் உடம்புல காயங்கள் மட்டும்தான் பட்டிருக்குது, அவ இன்னும் அழிஞ்சு போகல. அவங்க ரெண்டு பேத்தையுமே குறவலைய பிடிச்சு மேல தூக்கிடுறான். இப்பதான் ஒரு விஷயம் கிம்க்கு புரிய வருது. ஆல்ரெடி இவனோட கல்லறையை தேடி அழிக்க வந்தவங்க ஒரு புக் வச்சிருந்தாங்கல்ல, அதுல போட்டிருக்கபடி பார்த்தா இவனை அழிக்கக்கூடிய ஆயுதம் ஒரு மெட்டலால செய்யப்பட்டது கிடையாது. நீர், நிலம், காற்று, ஆகாயம், ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணி செழிச்சு வளரக்கூடிய ஆயுதம்னு போட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஆயுதம் மரமா தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதனாலதான் ஆல்ரெடி கல்லறை திருடர்கள்னு அழைக்கப்பட்ட இந்த அரக்கனை கொல்ல வந்தவங்க மந்திர வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட குச்சிகளை கொண்டு வந்தாங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இவரும் அவங்க கொண்டு வந்த அந்த ஆயுதத்தை தான் திரும்பவும் இவரும் கொண்டு வந்து இந்த பள்ளத்தை தோண்டிக்கிட்டு இருந்தாரு. அது கலந்து விழுந்தவனே கடுப்புல அந்த குச்சியை தூக்கி எரிஞ்சாரு. அது பக்கத்துல தான் கிடக்குது. அதை எடுத்து குதிரையோட ரத்தத்தில் நினைச்சு அந்த அரக்கனோட காலையே குத்துறான். அவ்வளவுதான், அவனோட காலுக்குள்ளேயே இறங்கிருது. கோவத்துல அவங்க ரெண்டு பேத்துமே விட்டுட்டு கிம்மோட மூஞ்சியை பிடிச்சு நசுக்கிட்டு இருக்கான். கீழே விழுந்த கோ உடனே பக்கத்துல இருக்க ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த அரக்கனை அட்டாக் பண்றான். ஆனா அந்த ஆயுதத்தால அந்த அரக்கனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. 2 செகண்ட் டைவர்ட் மட்டும் ஆகுறான். இந்த கேப்பை பயன்படுத்தி கிம் மறுபடியும் அந்த ஆயுதத்தை ரத்தத்துல நினைச்சு அந்த அரக்கனை வெட்டுறாரு. அப்படியே காயங்கள் படுது. அவன் கதறிட்டு கிடக்குறான். அவ்வளவுதான், இதுதானா உன்னை கொல்ற ஆயுதம்னு சொல்லிட்டு அவனை போட்டு வெட்டுன்னு வெட்டுறாரு. கடைசியா ஒரு தடவை ஓங்கி வெட்டி அவனை 2 துண்டா வெட்டி எறிகிறாரு. அந்த அரக்கனோட சோலி அங்கே முடியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அரக்கனோட அடிமையா இருந்தால அதுல இருந்து ரிலீஸ் ஆகி அவனும் குணமாயிட்டான். நம்ம கிம் அந்த அரக்கன் அட்டாக் பண்ணதால அவர் மட்டும் சிவியரான கண்டிஷன்ல போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் சரியாயிடுறாரு. இதுக்கப்புறம் எல்லாருமே நிம்மதியா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிம் தன்னோட கடைசி ஆசையா அவரோட பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாரு. கடைசியா ஒரு குரூப் போட்டோ எடுத்து இந்த படத்தை ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த படத்தை வாய்ஸ் ஓவர் பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.